ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஹாய் ஹலோ நர்டோ ஃபேன்ஸ், வெல்கம் டு நர்டோஸ். நர்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறவங்க வாயெல்லாம் பொழக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான குட் நியூஸ் வச்சுருக்கேன். நர்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த விஷயம் நர்டோ மட்டும் இல்லை, மொத்த லீஃப் வில்லேஜையுமே அழுக வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைக்காய்கெல்லாம் ரொம்ப கோவக்காரது. அதுக்கு முன்னாடி இந்த நர்டோ ஷிப்புடன் ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கு ஒரு 3 ரீசனை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நருட்டோ சம்மந்தமாக நிறைய கான்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் யார் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் நம்ம தம்ப்ளைனில் வரும். ஸோ மறக்காமல் அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 3வது ரீசனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியா வேற என்ன, டெலிகிராம்னா நீங்கள் பூரா பயல்களும் டெலிகிராம்லேயே பார்த்தா அப்புறம் நான் என் கடையை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதானான்னு சொல்லிட்டு சோனியா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நம்ம நருட்டோ ஃபேன்ஸ்கிட்டே ஒரு நியாயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் குழந்தைங்க பார்க்குது, அதனால ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நான் தடை பண்ணி வைக்கிறேன், இல்லை ஹைட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம நருட்டோ லெஜெண்ட்ஸுக்கு கோவம் வருமா வராதா? ஏண்டா வாரா இருக்குனாலே சரியான சண்டையாக தான் இருக்கும். அதெல்லாம் குழந்தைங்க பார்க்குறான்னு சொல்லி இடையில நிறைய சீன்ஸை ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. இது அவங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக வாராருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சோனியா சில 3 சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் டெலிகிராம் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் இங்கிலீஷில் ஓடும், ஏன்னா அதுக்கு இன்னும் தமிழ் டப் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே வாராருக்கே ஒரு வாராருக்கு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே டெலிகிராமில் பார்க்குறனால, நாங்கள் டிஆர்பியை குறைச்சி வச்சிருக்கிறதுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுனாலையும் இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படி தான் நினைக்கிறாங்க. அடுத்து 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா அதர் அனிமீஸா வேற என்ன, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஜுஜுட்சு கைசன் மூவியை விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் அட்டாக் அண்ட் டைட்டன் வரப்போறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணும்போது நருட்டோவை, அதுக்கப்புறம் டன் சொல்லிட்டு ஏதோ ஒரு அனிமியை விட்டாங்க. மக்களுக்கு அந்த அனிமி கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நருட்டோ அளவுக்கு வரல. இப்போ என்ன கேள்வினா, நருட்டோ ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த ட்ராக்கை நிறுத்தி ஏன் நீங்கள் அதர் அனிமீஸை ஓட விடுறீங்க? இதுக்கான ரீசனாக பார்த்தீங்கன்னா, நருட்டோ பார்த்து பழகின மக்கள் இந்த அனிமீஸையும் பார்த்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே துட்டு. ஏன்னா நருட்டோ மட்டும்தாங்க லாங் அனிமின்னு சொல்லுவோம். சொல்லப்போனால் 500 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது கிளாசிக்கையும் சேர்த்து. ஆனால் மற்ற அனிமீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஜுஜுட்சு கைசன்லாம் ரொம்ப கம்மி, தென் அட்டாக் அண்ட் டைட்டனும் கம்மி. ஆனால் அந்த அனிமீஸ்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நருட்டோ அளவுக்கு வராதுங்க. இன்னும் சில பேர் சோனியா பேஜுங்கிறதுல நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்படியே ஓட விடுவாங்க. இந்த பழக்கம் நிச்சயமாக சோனியாவுக்கு நிறையவே இருக்குது. அதுக்கு காரணம் டிஆர்பி தாங்க. நான் இங்கே மிகப்பெரிய ரீசனாக சொல்கிறது ஹைப்பா. ஆமாங்க, உங்கள் கையில் ஒரு விஷயம் இருக்குது, திடீர்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து தொலைஞ்சு போகுது. அப்போ திடீர்னு உங்களுக்கு திருப்பி கிடைக்குது. அப்போ நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட டபுள் மடங்கு கேர் எடுத்து பார்த்துப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹைப்பாக நான் சொல்கிறது மாதரா. டப் பண்ணுற போதே இந்த எபிசோடில் ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கப்புறம் பிரேக் விடணும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். மாதரா வர சீன் 321. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா 322 இருக்கிறதுலே ரொம்பவே ஹை ரேட்டட் சீன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா IMDb ரேட்டிங்கில் 9.6 கொடுத்துருக்காங்க. சும்மாவா ஒத்தாள் மாதரா அத்தனை ஷினோபிஸ்டையும் தனியால் சண்டை செய்கிறதுனா சும்மாவா? இருக்கிறதுல கூஸ் பம்ப்ஸான ஒரு சீனாக தான் இருக்கும். ஸோ ரீஅனிமேட் ஆகி வந்திருக்க மாதரா இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஹைப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குற மக்களுக்கு சோனியா சொல்கிறது, இருங்கடா வெயிட் பண்ணுங்க, மாதரா வந்திருக்காருல, இனிமேல் ஒரு 5 மாதமோ 3 மாதமோ ஓடி கடைசியாக மாதரா ரீஎன்ட்ரி சீன் வரும், அப்போ நீங்கள் ஐப்போட பார்ப்பீங்களே, அப்போயாவது டிவியில் பார்ப்பீங்களே அப்படின்னு சோனியா நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம பசங்களை பற்றி. உண்மையிலேயே நான் இந்த ரீசனை தான் மெயின் ரீசனாக நினைக்கிறேன். பட் மாதரா அந்த அடுத்த எபிசோட் பார்த்துருந்தா கொஞ்சம் மனசு ஆறி இருக்குமோ என்னமோ தெரில. ஓகே கைஸ், நான் அந்த குட் நியூஸ் என்னன்றதை உங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுறேன், இல்லைனா நான் மறந்துடுவேன். நிச்சயமாக வாராருக்கு ஒரு பெரிய லாங் ஒரு ஆர்க்காக தாங்க இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெயின் ஆர்க் வந்துச்சு, அதுக்கிடையில் ஒரு பிரேக் விட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நருட்டோ ஷிப்புடன் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பிரேக்ஸ் பார்த்துட்டோங்க. எல்லா பிரேக்குக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர்ஸ் இருக்கவே இருக்காது. எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபில்லரே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லர்லாம் முடிஞ்சிருச்சு, 320 கிட்ட வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஹைலைட்டட் சீனுக்கு முன்னாடி அவங்க பிரேக் போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக இது ஒரு லாங் பிரேக்காக இருக்க சான்ஸே இல்லை.
ஸோ அதனால் இடையில பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு 1 வீக் 2 வீக் பிரேக்காக மட்டும்தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எங்கேயும் போய் எந்த பேஜ்லேயும் போய் நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும் நீங்கள் என்ன தான் கமெண்ட்ஸ் பண்ணாலும் அவங்க உங்களை கண்டுக்க போகிறதில்ல. அவங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் வார் ஆர்க் ஒரு பெரிய ஆர்க்கு, அதனால தான் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் பிரேக் போட்டிருந்தாங்க. ஸோ வார் ஆர்க் ஸ்டார்ட் ஆனதும் இந்த மாதிரி இடையில பிரேக் போட்டாங்கன்னா நிச்சயமாக நருட்டோ ஃபேன்ஸுக்கு அந்த வார் ஆர்க் மேலே ஒரு ஹைப்பு குறைஞ்சிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும், அதுக்காக இடையில ஒரு 1 வீக் 2 வீக் சும்மா மேலோட்டமாக உசுப்பேத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரேக் போட்டிருக்காங்க. நிச்சயமாக அது 2 வீக்ஸில் வந்துடும். அதுக்கு